ஒளி தீர்த்தங்களே ஹாக்கிமியா உம்மை வரவேற்கும். இங்கே சமூகமாயிருக்கக்கூடிய உலமாக்கள், மாணவர்கள், பட்டம் பெற்ற மாணவர்கள், பட்டம் பெறவிருக்கும் மாணவர்கள் எல்லோரும் மசாவளித்து எல்லோரும் ஆரம்பமாக எனது இஸ்லாமிய காணிக்கை தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக சில வார்த்தைகள் சொல்லிக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். குறிப்பாக பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய இம்மாணவர்களுக்கு சுருக்கமான சில அந்த காலத்தில் பார்த்துக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களாக்கும். மசூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய பிரபலமான ஆலயம் இருந்தார் இலங்கையில். அவர்கள் அவருடைய பயான்களில் ஒரு பைத்தை சொல்வார்கள் உலமாக்களுக்கு. யா மஅஷரல் குர்ராஇ யா மில்ஹல் பலத் ஹல் யுஸ்லிஹுல் மில்ஹு இதல் மில்ஹு பலத். யாரும் கேட்டீங்களா இந்த பைத்தை? கேட்கல, இப்படி காணிங்க. யா மஅஷரல் குர்ராஇ யா மில்ஹல் பலத் மா யுஸ்லிஹுல் மில்ஹு இதல் மில்ஹு பலத். இங்க உப்பு என்ற வார்த்தை வருகிறது. மில்ஹு குர்ரான்னா உலமாக்கள் இந்த நாட்டில் குர்ரா காரிகை ஜம்ம குர்ரா அப்படித்தானே உலமாக்கள். என்ன சொல்றீங்க? உலமாக்களே ஊருடைய உப்பை அவனை உப்புன்னு சொல்றாங்க. உப்பை படி வேறு வரக்களை பார்த்தா உப்பு வரும் இந்த சொல்லியா? உப்பில்லா பண்ண முடியும், குப்பை முதலாவது. அப்போ உப்பு ஆக முக்கியம். அதே போல உலமாக்கள் ஊருடைய உப்பு. அவர்கள் அவரோட வாழ்க்கை எப்படி அமைச்சுக் கொள்ளணும் என்றால் அடுத்து கேட்க உப்பே கட்டு விட்டா உப்பு என்ன செய்யும்? திசிகக்கு உப்பு திசிக்கா, மாங்காய் உப்பு மாங்காய், இன்னும் சொல்லுங்க பிலிங்கா உப்பு புளிங்கா. வேற இன்னும் வீக்குமே உப்பை போட்டு பதப்படுத்தி 6 மாதம் வருஷம் இருக்கும். அது உலமாக்கலையா மீன் உப்பு போட்டா இப்படி இருக்கும் உப்பு. உலமாக்கள் சமூகத்துடைய உப்பு. உலமாக்கள் கிட்ட கேட்கனா அந்த பசதங்கிறது இதாவுடைய சரத்துக்குள்ள பேர். இடையில வந்து மிளகு பூந்துட்டு நம்ம படிச்சுக்கிட்டான்ல. அந்த உப்பு கட்டுட்டா அதால ஒண்ணுமே செய்ய உப்பு பழுதா போச்சு. உப்பு செய்ய வேலைக்கு செய்ய இப்ப பழுது. உலமாக்கள் கட்டுட்டா சமூகமே கட்டணும், ஒன்றும் செய்ய வலிக்க. இப்ப பொறுப்போர் விஜயா சுருக்கமா பேச்சு. பொறுப்போர் விஜயா மக்கள் சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேணும். நிமதகூலூன மாலா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹ். புரியுங்க? அவசியம் அடிக்க உங்களுக்குள்ள அது சரி. அப்ப உலமாக்கள் அவங்களோட இன்மக்கொண்டு கெட்ட இன்மக்கொண்டு உங்களுக்கு பல லட்சம் செலவழிச்சிருக்கு மதரசா. நீங்களோ கட்டி இருப்பீங்க 100 ரூபா, 100 ரூபாய்க்கு மேல 1000 ரூபா ஒரு மாசம் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு 100 ரூபா இல்ல, இப்ப 100 ரூபாய்க்கு எங்க மாசம் கட்டணும் 6000 7000 10,000 மாசம் மாதிரி அப்படிதானே அந்த அமைப்பில். அப்ப உங்களை உருவாக்கி இந்த மதரசா அல்லாஹ் உருவாக்கினான் இவங்களை கொண்டு. உட கடமை என்ன ஒன்று இருக்கு, உட கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? தான் கெட்ட கல்வி தனக்கும் தன் குடும்பத்துக்கு அயலாருக்கு ஊருக்கு
நாட்டுக்கு அங்கே முடியும். உலகத்திற்கு இவங்க போயிட்டு வந்தார். எங்க போயிட்டு சொல்லுங்க. கம்போடியா. கம்போடியா போனாரு. வேற லாவோஸ் போனாரு. தாய்லாந்து எங்க போயிட்டு வந்தார். முடிச்சுட்டா பின்ன என்னதுக்கு போனேன்? பணி கொடுத்துட்டு போனா சம்பாதிக்க போனா இல்ல, உம்மத்துக்காக உழைக்க, உலக உம்மத்துக்கு உழைக்க. அதே போல உழைப்பு அமைய வேணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். மற்றது அப்ப கூட இனிமே பயன்படுத்த உம்மத்துக்காக, உலகத்துக்காக, உம்மத்துக்காக பயன்படுத்த. அடுத்து தஹஜ்ஜு தொழுகையை பத்தி சொன்னாங்க. தஹஜ்ஜு தொழுகை பிஸ்மில்லாஹ் وذكر بعض عثمان عباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. அந்த ஆயத்தோட ஒரு நன்மை கிடைக்கும். நாச்சிகள்ல ஒரு ஆயிரத்தி ஒரு எத்தனை நன்மை கிடைக்கும்? அடங்கி வைப்பா நன்மையில ஓய்கிட்டு சேர்ந்து والذين لربهم وقياما صدق الله العظيم. என்ன சொல்ற? சூரா இங்க வருது. சூரா ஃபுர்கானிய கடைசி பகுதி இல்லையா? யாக முக்கியம் பாடமாய் கொடுக்க வேணும் ஆபிதல் மக்களுக்கு. யாக முக்கியம் முன்னதான் நடைய சொல்றான். நீ பண்ணுவான் பெருமைக்காரங்களை இடுப்பு விடுப்புள்ளவங்களை எல்லாம் நடைபடிக்கும். அப்படி நடக்க வேணாம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் பணிவு தேவை என்று பணிவா நடப்பங்களாம். பழைய குலமா இதே அப்படிதான் நடக்கு. அப்படி சரி இல்லையா? இல்லைன்னு புரிஞ்சுடுமே. அப்படிதான் இருக்கீங்க. இப்ப ஓய்ய பிள்ளை இல்லையா? பட்டம் பெறீங்க இல்லையா? பணிவாக அனுப்பிங்க. அப்படிதான் வைக்க அவன் அலமதுல்லா சொல்லுங்க. அலமதுல்லா அப்படித்தான் சொல்லுங்க. இந்த பெரிய சபையில் ஆமிங்க அப்ப அவனுக்கு கபூல் ஆகும் தானே. அப்ப அதுக்கு பிறகு வைபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன் அலல் 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 வைதா ஹாதபஹும் ஜாஹிலூன காலூ ஸலாமா. அங்க அறிவியல் கூட்ட முடிக்கல. சொன்னீங்க அறிவியல் கூட்ட முடிக்கல. ஜோஹலாக்கள் இக்கேனியா அவங்க வந்து சண்டைக்கு வந்தா அப்படி வந்தா இப்படி புதர்க்கம் தர்க்கம் அது இது எல்லாம் இக்கேனியா வந்தா காலூ ஸலாமா. அவனுக்கு எழுதில்ல செண்டி நாய்க்கான் புதர்க்கத்துக்கு வரான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொல்லிட்டு தரப்படும். உங்களுக்கும் இருக்கலாம் விஷயம். என்ன சந்திக்கலாம் ஒரு மக்கள் நீங்க வாதிக்க வேணாம். உலகம் கொஞ்சம் வித்தியாசமா பட்டு தெரியா இப்ப. அப்ப அடுத்து அடுத்து சொல்லுங்க பார்ப்போம். வளையன எபீத் பாத்த எபீத்துவா சர்வஜனங்க பாப்போம். பாத்த எபீத்து நாங்க நகவைக்கோட சர்வை செல்லி கேட்கலி இது பியலா அட முதாரி எஃபிவா எஃபதுவா என்ன வசீம் முதாரி என்ன பாபு என்ன லபுது என்ன வசீலி இதெல்லாம் சொல்லியே அவங்க ஓய்த்தார் சும்மா ஓய்த்தாரல்ல. பல பல பார்த்து பார்த்தா பாட்டு பார்த்து வரமா பார்த்து பார்த்து பார்த்தா பார்த்து பார்த்து வந்தா ஒரே பிடிச்சி செல்லும். எங்களை அப்படிதான் பழக்கினாங்க. அதே போல அலிமா சமைச்சிருக்கோம். அலிமா 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 அலிமோ சொல்லுங்க பாப்பா. அப்படியா என்ன பாபு அலிமா ஏழமுவா என்ன பாபு வெளியப்படுவாங்க. அப்படியா அது சுராசி முக்கியது இல்லையா? சரி சுராசி மைதிக்கு இது சரி வருமா? சொல்லுவோம்மா இஸ்தமா இஸ்தமா இஸ்தகாம முஸ்தகீமா முஸ்தகீம் இஸ்தகாம முஸ்தகா சொல்லுவோம் சார். சும்மா சொல்லி சந்தோஷத்துக்கு கேட்க வாப்பா. இஸ்தகாம இஸ்தகாம என்ன வருது? இஸ்தகா என்ன பாபு? பாபுல் இஸ்திகான் பாபுல் இஸ்திகான் பாபு சேப்போம். சரி முஸ்தகீம் என்றா என்ன வருது? என்ன லபுது? என்ன லபுது? என்ன லபுது? இஸ்முல் பாய் இப்படி இப்படி என்ன பிரிச்சு பிரிச்சு படைச்சு விடணுமே. சரி அப்படி பேச்சு பசிட்டேன் பேசப்படாது இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? வெள்ளையன எபீத்துன்னு எபீத்துன்னு விஷயம் ஆரம்பிச்சு இல்லையா? அது எபீத்து என்ன ஈராக் காலத்தை திறக்கிறேன் அப்படித்தானே.
யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. இராக்கால் எப்படி கழிக்கணுமா? சுஜூத் செய்தவர்களாக, நின்றவர்களாக. நோம்பில படிச்சோம் இல்லையா? கியாமுல் லைல் தராவி படிச்சோம் இல்லையா? அப்ப அமளிபாதத்துக்குள்ளு இராக்காலத்தை ஹயாத்தாக்க வேண்டும். அப்படிதான் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப நல்ல வரைக்கும் அமைச்சு கொள்வோமே. மாஷா அல்லாஹ் ரஹ்மத். அல்லாஹ்வுடைய கபூலான உலமாக்களை ஹாஃபிஸா உங்களை ஆக்குவானாக. உங்களுக்காக கஷ்டப்பட்ட உலமாக்கள் இருக்கீங்க, முதஸ்மா இருக்கீங்க, சிறாஜ பெற்றார் இருக்கீங்க, உதவி செஞ்சவங்க இருக்காங்க. உங்களுக்காக கவலைப்பட்டவங்க எல்லாரும் உங்களுக்காக கபூல் செஞ்சு மறுமையில சாலிஹீன் முத்திங்க கூட்டத்தில் எல்லோரையும் நல்லா சேர்த்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வரவேற்கும் தரஹீ